நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையில் நடைபெறக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளுக்கு எடுக்கப்படும் மணல் முறைகேடாக விற்பனை செய்யப்படுவதாக கூறி பகீர் கிளப்பி இருக்கும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கழிவு மணலை எடுத்துச் செல்லும் தங்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கனிம வளத்துறை மற்றும் காவல்துறையை கண்டித்து மெட்ரோ வேலையில் ஈடுபடும் லாரிகள் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய முறைகேடு நடைபெறுது. அதாவது சென்னையில் மெட்ரோ ஒர்க்கு மண்ணை எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் போன ஃபஸ்ட்டு செஷனில் அந்த மண்ணை எடுத்து தூரமாக எடுத்து போய் பல்லாவரம் போன்ற மலைப்பகுதியில் கொட்டுவாங்க. இப்போது கடந்த இந்த 2-3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ மண்ணை எடுத்து விற்பனை செய்கிறாங்க. விற்பனை செய்கிறதுக்கு உத்தரவே இல்லை, ஆனால் அதை எடுத்து ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கணும். நான் அரசை என்ன கேட்குறேன்னா, கடற்கரை ஓரம் பீச்சில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலை ஆகட்டும், திருவான்மியூர் வேலை ஆகட்டும், அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் இப்போ எங்கே வச்சுருக்காங்க, அரசு காட்ட முடியுமா? பல லட்சம் மெட்ரிக் டன்னு, லட்சக்கணக்கான மெட்ரிக் டன்னு மெட்ரோ வேலைக்காக நோண்டப்பட்ட மண் எங்கே இருக்குது? சொல்ல முடியாது. அதெல்லாம் விற்கப்பட்டது. இதில் இந்த மெட்ரோ வேலை அரசாங்க வேலைன்னு நினைக்கிறோம். அதில் இந்த மண் எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு. ஆனால் நமது லாரி உரிமையாளர்கள் அந்த மண்ணை அந்த கழிவு லாஸ்ட்டாக அந்த மண் எடுத்த பிறகு இருக்கிற கழிவை எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்த ஒரு பில்லு தராங்க. இந்த மாதிரி பில்லு. இந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணி சென்னை ஏடி மைன்ஸு பறிமுதல் பண்ணி கோடம்பாக்கத்தில் எடுக்கிறாங்க. விருகம்பாக்கம் 2.5 கிலோமீட்டர்லேயே அந்த வண்டி நிறுத்தப்பட்டு அந்த வண்டி காவல் நிலையத்தில் போடப்பட்டு கனிம கொள்ளை கனிம கடத்தல்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இந்த மெட்ரோ வேலையில் இருக்கக்கூடிய அந்த மண் எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது. இது முதல்வருக்கு தெரியுமா, இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரியுமா? ஆகவே இந்த வாகனத்தை விடுவிக்க வேண்டும். அதில் நடைபெறுகிற முறைகேடு, அதாவது இந்த டேட் போடுறது ஸ்பாட் போடுறதில்ல, டைமிங் அதிகம் போட்டு லோடுகள் எடுக்கப்படுது, இதில் காஸ்ட் போடுறதில்ல. இதை கண்டித்து தான் நாங்கள் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து சென்னை மெட்ரோவில் ஓடக்கூடிய லாரிகள், அதாவது அந்த கழிவு எடுக்கிறது, அங்கே ஓடக்கூடிய மற்ற மிஷினரி லாரிஸ் எல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களால் இதை குறித்து டைரக்டர் யார் கேட்டாலும் எந்த பதிலும் இல்லை. இது 20ஆம் தேதி பிடிப்பட்ட வண்டி. 10 நாளாக நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம், சென்னை கலெக்டருக்கு. அவங்களும் பேசலாம் பண்ணிக்கலான்றாங்க. எங்கேயுமே இல்லை. ஒரு சிட்டி உள்ளே எங்கேயாவது மலை பகுதி, இப்போ திருவள்ளூர் பகுதி இல்லை சிட்டி அவுட்ரு போயிட்டா கூட இந்த ஏரியிலேருந்து எடுத்தாங்கன்னு கூட கேஸ் போடலாம். ஆனால் சிட்டி உள்ளே கோடம்பாக்கத்துலேருந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த வண்டி இருக்குது. அப்போது ஒரு வாகனத்தை பிடிப்பட்ட உடனே அந்த அதிகாரி கொடுக்குற பில்லு தான், மைன்ஸ் கொடுக்குற பில்லு தான். அந்த வாகனத்தை பிடிச்சி அந்த பில்லில் டைமிங்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கேருந்து 10 நிமிஷம் கோடம்பாக்கம் சைட்டுக்கு போய் இந்த சைட்டில் என்ன நடந்தது, யார் தவறு சேர்ந்து நடவடிக்கை எடுக்காத அதே பில்லு வழங்கக்கூடிய அதிகாரியே இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 2-3 வழக்காவது தேவை. அவங்க நடத்துகிற இந்த கனிம கொள்ளையை வெளியே தெரியணுன்னா ஏதாவது வழக்கு போட்டு ஆகணும். இன்னும் வழக்கே இல்லை. அது மாதிரி அப்பாவி லாரி ஓனரை பிடித்து இது மாதிரி போடும்போது அது நான் பேலபிள் செக்ஷன் 379 431 2 செக்ஷன் போடுறாங்க. நான் பேலபிள் ஒரு டிரைவரு அண்ட் ஓனர் போடுறாங்க. 15 நாள் உள்ளே இருக்கணும். 17ஆவது நாள் தான் வருவார். அதுக்கப்புறம் வண்டி எடுக்க கோர்ட்டில் 50,000 டெபாசிட் பண்ணோம். ப்ராப்பர்ட்டி எடுக்க இதை ஏபி எடுக்கணும். டிரைவரை ரிமாண்ட் பண்ணிட்டா ஜெயிலேருந்து வரணும். இல்லைன்னா ஏபி எடுத்து வண்டியை விடுவிக்கிறதுக்கு மாத கணக்காயிடும். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.